வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அங்கீரஸ் எனும் மகரிஷி. உத்கீதம் என்னும் சாமகானத்தில் முதற் பகுதியான ஓங்காரத்தை பற்றின விஷயம் இங்கே பேசப்படுகிறது. அதை முக்கிய பிராணனாக உபாசனம் பண்ணினார், தியானம் செய்தார் அங்கீரஸ் முனிவர். இதைத்தான் அந்த சாந்தோக்கியோபனிஷத் கூறுகிறது. இந்த முக்கிய பிராணனையே அங்கீரஸ் என்பர் என்று இந்த உபனிஷத் கூறுகிறது. சிலருடைய கருத்தை கூறுகிறது. இதற்கு காரணமும் இருக்கிறது. ஒரு உடம்பில் பற்பல உறுப்புகள் உள்ளன என்பது யாவரும் அறிந்ததே. அவற்றுக்கெல்லாம் செயற்படும்படியான ஆற்றல் எதனால் ஏற்படுகிறது? உடலினுள் உயிர், அதாவது முக்கிய பிராணன் இருக்கிறது அல்லவா, அதுதான் கண், காது முதலிய உறுப்புகளுக்கு இயங்கும் சக்தியை அளிக்கிறது. இறந்து போனவனுடைய உடலிலும் கை, கால், மற்ற உறுப்புகள் எல்லாம் தான் இருக்கின்றன. ஆனால் அவை செயல்படுவதில்லையே. என்ன காரணம்? உள்ளே முக்கிய பிராணன் இல்லை, அதுதான் காரணம். முக்கிய பிராணன் என்பது என்ன? மூச்சுக்காற்று. அது உடலில் இருந்தால் மற்ற உறுப்புகள் இயங்குகின்றன. அது இல்லாவிட்டால் எல்லாம் ஓய்ந்து விடுகின்றன. இதனால் உடல் உறுப்புகளின் ரசம், அதாவது சாரமான ஆதாரமான பொருள் முக்கிய பிராணனே என்று நமக்கு தெரிகிறது. நாம் தெளிவடைகிறோம். அங்கிரஸ் என்னும் சொல் இந்த கருத்தையே உணர்த்துகிறது. அங்கரசம் என்று இருக்க வேண்டிய சொல் இது. அங்கம் என்றால் என்ன? உறுப்பு என்று பொருள். ரசம் என்பது பிரசித்தமே, உறுப்புகளின் சாரம் என்பதை உணர்த்தும். அங்கரசம் என்னும் சொல்லே சிறிது மாறுபாடு அடைந்து அங்கிரஸ் என்று ஆகிவிட்டதாம். இந்த வழியில் முக்கிய பிராணனையே, அதாவது மூச்சுக்காற்றையே அங்கிரஸ் என்று சாதிக்கிறது இந்த சாமவேத பிராமணம். உயிர் வகைகள் வாழ்வதற்கு இன்றியமையாத மூச்சுக்காற்றாகவும் அக்னியாகவும் இந்த அங்கிரஸ் மகரிஷியின் பெயருக்கு வேதங்களே பொருள் கூறுகின்றன. பிரபஞ்ச சிருஷ்டியின் நடவடிக்கைகளுக்கு ஜீவாதாரமானவர் இவர் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் போலும் படைக்கும் கடவுளாகிய பிரம்மதேவன் முன்னம் தன் முகத்திலிருந்தே இவரை படைத்து விட்டான். பிரபஞ்சமே தம்முடைய சக்தியினால் இயங்கும் வகையில் அங்கிரஸ் மகரிஷி எத்தனையோ அரிய சாதனைகளை புரிந்திருக்கிறார். அவற்றை நாம் பிறகு பார்ப்போம். ஒன்று மட்டும் இப்போது நாம் பார்க்கலாம். இவரை பற்றிய விஷயங்கள் யாவும் வேதங்களிலிருந்தே புலனாகின்றன. ஆதலால் அந்த வழியிலே நாமும் இப்பொழுது செல்ல நினைக்கிறோம். பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மதேவன் யக்ஞங்களையும் கூடவே தோற்றுவித்தான். எதனால் அப்படி? என்ன காரணம்? அவனே சொல்கிறான், பாருங்கள் பிரஜைகளே, உங்களுக்கு என்னென்னவோ விதவிதமான அபிலாஷைகள், அதாவது ஆசைகள் இருக்கும். அவற்றையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பெற்று மகிழ வேண்டுமே. அதற்காகவே தான் இந்த யாகங்களை உங்களுடன் சேர்ந்தாற் போலவே படைத்தேன். இந்த யாகங்களை நீங்கள் செவ்வனே அனுஷ்டித்து விரும்பியதை எல்லாம் பெற்று இன்புறுங்கள் என்பதுதான் பிரம்மன் தேவனுடைய பதில். இந்த கருத்தை தான் பகவத்கீதையும் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? சஹ யஜ்ஞாஹ பிரஜாஹ சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வமேஷ ஓத்ஸ்விஷ்ட காமதுக் என்கிறது இந்த ஸ்லோகம். இந்த யஜ்ஞானுஷ்டானத்தை திறமையாக நடத்தி காட்டி உலகத்தை உய்வித்தவர் அங்கிரஸ் மகரிஷி. 4 வேதங்களிலும் இந்த விஷயம் பரவலாக காண்கின்றது. பழங்காலத்து மக்கள் அக்னி பூஜையில் மிக்க ஆர்வமாக இருந்தார்கள். தமது ஆயுட்காலம் முழுவதும் நிரந்தரமாக இடையறாமல் அக்னியை காப்பாற்றி வருவது அவர்களது குல தர்மமாக இருந்தது. அதற்கு ஏற்றவாறு பற்பல விதமான ஹோமகுண்டங்களை நிர்மாணிப்பதில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவ்விதமான ஹோமகுண்டங்களில் அக்னியை வைத்தால் அது அநேக வருஷங்கள் வரையில் அணைந்து போகாமல் நிலைத்து நிற்கும். வேண்டும் போதெல்லாம் பலவிதமான யாகங்களை செய்வதற்கு இந்த அக்னி அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஹோமகுண்டம் செய்வதை அக்னி சயனம் என்று வழங்குவர். சிறியவையும் பெரியவையுமான மண் கட்டிகளை முறைப்படி ஒன்றோடொன்று பொருந்தும்படியாக வைத்து இந்த ஹோமகுண்டங்களை செய்வர். இதற்கு உபயோகிக்கும் மண்கட்டிகளே இஷ்டகைகள் என்று வழங்கப்பெறுகின்றன. இந்த இஷ்டகைகள் சரியாக ஒன்றோடொன்று பொருந்துமாறு ஆடாமல் அசையாமல் நிலைத்து நிற்க வேண்டும். அவ்வாறு அவற்றை பொருந்த வைப்பதை அக்னிசயனம் என்பவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இஷ்டகைகளின் பிரதிஷ்டை என்று கூறப்படுவது ஹோமகுண்டத்தில் உபயோகிக்கப்படும் மண்கட்டிகள்
பரஸ்பரம் இணைந்து பொருந்தி நிற்கும் நிலையே. இதை எவன் அறிவானோ அவன் தானும் நிலை பெற்று வாழ்வான் என்கிறது வேதம். இஷ்டகைகளின் பிரதிஷ்டையை தெரிந்து கொள்வதன் தத்துவத்தையே முன் சொன்ன வேத வாக்கியம் எடுத்து காட்டுகிறது. இஷ்டகைகளை பொருந்துமாறு ஒன்றோடொன்று இணைத்து வைப்பது மட்டும் போதாது, மற்றொரு விஷயமும் இதில் முக்கியமாக இருக்கிறது. இஷ்டகையை பார்த்து, இஷ்டகையே நீ நிலைத்து இருப்பாயாக என்று முதலில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுவும் போதாது. அக்னிசயனத்தில் நீ எவ்வாறு அசையாமல் நிலை பெற்றிருந்தாயோ அப்படியே இப்போது எனது அக்னிசயனத்திலும் நிலைத்து நிற்பாயாக என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் இஷ்டகைகளின் பிரதிஷ்டை. இதை அறிந்து கொண்டு அக்னிசயனம் பண்ணுகிறவன் தானும் பிரதிஷ்டையை அடைவான் என்று அறுதியிடுகிறது இந்த வேத வாக்கியம். இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. ஆதி காலத்தில் அங்கிரஸ் மகரிஷி அக்னிசயனம் பண்ணினார். அப்போது அவர் வைத்த இஷ்டகைகள் சிறிதும் ஏற்றத்தாழ்வின்றி வெகு அழகாக பொருந்தி அசையாமல் சரியாமல் நின்றன. அதை உதாரணமாக சொல்லி அவ்வாறே இப்போதும் நிற்க வேண்டும் என்று எஜமானன் இஷ்டகையை பார்த்து வேண்டிக் கொள்கிறான். அக்னிசயனத்தில் இஷ்டகைகள் பல வகைகள் உண்டு. அவற்றுக்கு பெயர்களும் விதம் விதமாக இருக்கும். அவற்றின் அளவும் வெவ்வேறாக இருக்கும். அதற்கு தகுந்தாற் போன்ற தேவதைகளும் பல வகையானவை. அவற்றை வைக்க வேண்டிய இடங்களும் தனித்தனியே வேறுபட்டிருக்கும். ஆனால் சகல இஷ்டகைகளிலும் ஒரே விதமாக தொடர்ந்து வரும் சொற்றொடர் ஒன்று இருக்கிறது. அங்கிரஸ்வத் திருவாசீத என்பதுதான் அந்த சொற்றொடர். ஒவ்வொரு இஷ்டகையையும் வைக்கும் போது இதை சொல்லியே தீர வேண்டும். இதை சொல்லாமல் ஓர் இஷ்டகையையும் வைக்க முடியாது. அதனால் இஷ்டகைகளை வைக்கும் வகையை கூறும் வேத பாகத்தில் தயா தேவ தயாங்கிரஸ்வத் திருவாசீத என்னும் சொற்றொடர் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அழுக்காமல் சலிக்காமல் மறவாமல் ஸ்ரத்தையுடன் வேதம் இந்த விஷயத்தை உரைக்கிறது. வேத அத்தியனம் பண்ணினவர் இந்த ரசத்தை அழகாக அனுபவிப்பார்கள். பிரபஞ்சம் தோன்றியது முதல் இன்றளவும் எத்தனையோ மகரிஷிகள், மகாராஜாக்கள், சாதாரணமானவர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் முதலியவர்கள் இந்த அக்னிசயனத்தை பண்ணி வந்திருக்கிறார்கள். அவர்களில் எவரையும் உதாரணமாக வேதம் குறிப்பிடவே இல்லை. அங்கிரஸ் மகரிஷியை மட்டும் உதாரணமாக காட்டுகிறது. அவர்கள் அனைவரும் இந்த அங்கிரஸ் மகரிஷியின் உதாரணத்தை காட்டும் வாக்கியத்தை சொல்லியேதான் அக்னிசயனம் பண்ணியிருக்கிறார்கள். இப்போதும் இனி வரும் காலத்திலும் இந்த அங்கிரஸ் மகரிஷியின் உதாரணம் தொடர்ந்து நிலைத்து அனுசந்தானம் பண்ணப்படும். வேறு வழியில்லை. மற்றவற்றை நாம் பிற்பகுதியில் காணலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.